ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நேட்டிவ் வந்தனால வீட்டில் வந்துட்டு பலாப்பழம் பறித்து வச்சுருந்தாங்க. ஒன்று பெரிய பலாப்பழம், ஒன்று வந்து குட்டி பலாப்பழம். ஆக்சுவலி குட்டி பலாப்பழம் வந்து பழுக்கவே இல்லை. பெரிய பலாப்பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு. அதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டாங்க என்னோடய மாமியார், நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ நார்மலாக நம்ம வந்து பலாப்பழம் க்ளீன் பண்ணோம்னா அந்த அருவாவில் வந்துட்டு எண்ணெய் வந்து தடவிப்போம். ஆனால் என்னோடய மாமியார் வந்து எண்ணெய்லாம் தடவவே இல்லை, அவங்க நார்மலாக யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பலாப்பழத்தில் வந்து நார் வந்து நான் கரெக்டாக க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக வந்து க்ளீன் பண்ணணும். அந்த நாரோடு வந்துட்டு பிள்ளைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படியே சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அது போய் வந்துட்டு குடலில் போய்ட்டு ஒட்டிக்கிறோம். இப்போ பலாப்பழத்தில் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறையாவே இருக்குது. ஆனால் இது வந்து சுகர் பேஷண்ட் வந்துட்டு ஒரு 4 பீஸு 2 பீஸ் வேணால் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தால் மட்டும். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நல்லா நல்லா ஹெல்த்தியாக இருக்கவங்க வந்து இதை நிறையவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கை கால் வலி மூட்டு வலிலாம் சரியாகும். இது வந்து நார்ச்சத்து வந்து நிறையா இருக்கிறனால நம்மளோட குடலை வந்து க்ளீன் பண்ணிவிடும். எனக்கு வந்து நிறையா பலாப்பழம் வந்து கிடச்சிச்சுங்க. அதில் கொஞ்சம் சொலையை எடுத்து வந்துட்டு நான் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பலாப்பழம் கட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலை. தேங்க்யூ, பை பை.